இனிய தமிழ் நமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய கதையினுடைய தலைப்பு மலைக்கு பூஜை. பூகலத்தில் நந்தகோபர் முதலானோர் இந்திரனுக்கான பூஜை செய்ய எண்ணி அதற்கான ஏற்பாடுகள் இறங்கினார்கள். எல்லாம் தெரிந்தவரான கிருஷ்ணர் ஒன்றும் தெரியாதவர் போல, தந்தையே, இவ்வளவு உற்சாகமாக ஏதோ ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று கேட்டார். நந்தகோபர், கிருஷ்ணா, தேவேந்திரர் மழையை கொடுப்பவர், மழையால் தான் எல்லாம் கிடைக்கும். அவருக்கான பூஜையை நாம் பரம்பரையாக செய்து கொண்டு வரும். இப்போது தேவேந்திரருக்கான யாகத்தை செய்து அவரை பூஜிக்கப் போகிறோம் என்றார். கிருஷ்ணர், தந்தையே, அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ற பலனை அடைகிறார். இதில் தேவேந்திரர் செய்து என்ன இருக்கிறது? நமக்கு நாடு நகரங்கள் இல்லை, காட்டில் தான் நாம் வசிக்கிறோம். யார் எதனால் பிழைக்கிறார்களோ அதுவே அவருடைய தெய்வம். நாம் பசுக்களை காத்து அதனால் பிழைக்கிறோம். மேலும் இந்த கோவர்த்தன மலை நமக்கு பிழைப்புக்கு தேவையான தருகிறது. பிராமணருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. எனவே பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் மலைக்கும் யாகம் செய்யுங்கள். இந்திரனுக்கான யாகத்துக்கு சேர்ந்த பொருட்களை கொண்டே இந்த யாகம் நடக்கட்டும். யாகம் செய்த அந்தனருக்கு பசுக்களோடு கூடின தட்சணையை கொடுங்கள். போஜனம் அளியுங்கள். மற்றவர்களுக்கும் உணவு கொடுங்கள். சண்டாளர்களுக்கும் உணவு கொடுங்கள். நாய்களுக்கும் உணவு அளிக்கப்படலாம். அவரவருக்கு தக்கபடி உணவளித்து பசுகளுக்கு புல்லை கொடுத்து கோவர்த்தன மலைக்கு பலி கொடுங்கள். நல்ல ஆடைகளை அணிந்து சாப்பிட்ட பிறகு நீங்கள் பசுக்களையும் பிராமணர்களையும் அக்னியும் மழையும் வளம் வந்து வணங்கள். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நினைப்பு. உங்களுக்கு இது சரியென்று பட்டால் செய்யுங்கள் என்றார். இதை கேட்ட நந்தகோபுரம் மற்றவர்களும் இது சரியானது என்று எண்ணி கிருஷ்ணன் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வாறே செய்தார்கள். கோவர்த்தனகிரிக்கு கொடுத்த பலி அன்னங்கள் எல்லாம் கிருஷ்ணர் தாமே பெரிய ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு மலை தெய்வம் நான் தான் என்று சொல்லியபடி சாப்பிட்டார். அதே சமயம் இங்கே கோபாலனோடு கிருஷ்ணராக இருந்து கொண்டு, பார்த்தீர்களா, இம்மலை தன் விருப்பத்தை உருவாக்கக்கூடியது. இப்பொழுது நாமும் தோன்றி நமக்கு அனுகிரகம் செய்கிறது. இம்மலை வணங்குவோம் என்று கூறி தாமும் எல்லோருடன் சேர்ந்து வணங்கினார். எல்லோரும் கோகுலம் திரும்பினார்கள். தனக்கு செய்ய வேண்டிய பூஜை கொடுக்கப்படாததால் இந்திரனுக்கு பெரும் கோபம், பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மேக கூட்டங்களை ஏவினார். கோகுலத்தின் மீது பெரும் சூறாவளி காற்றுகளோடு தானும் கிளம்பினார். இந்திரனால் ஏவப்பட்ட மேகங்கள் கோகுலத்தின் மீது இடி மின்னல் சூறாவளியோடு ஆலங்கட்டிகளை பொழிந்தனர். தூண்போல் பருத்த மலைத்தாரை இடான பொழிந்து பூமி ஜலப்பிரவாகத்தில் மூழ்கியது. மேடு பள்ளம் தெரியவில்லை. இந்த பேய்மலை தாங்க முடியாத கோபர்கள் கிருஷ்ணருடன் சரணடைந்தார். கிருஷ்ணருக்கு தேவேந்திரர் செய்யும் செயல் என புரிந்தது. அதை மழைக்காலமே அல்ல, தான் யாகம் கொடுக்கப்படாததால் தேவேந்திரர் கோகுலத்தை நாசம் செய்ய இவ்வாறு செய்கிறார். அவருடைய கர்வத்தை நான் அடக்கிறேன், கோகுலத்தை காப்பாற்றுகிறேன் என்று கூறினார் கிருஷ்ணர். பிறகு சிறு குழந்தை நாய்க்கொடியை பிடுங்கி கொடையாக பிடித்து கொள்வது போன்று கிருஷ்ணர் அனாயாசமாக கோவர்த்தனகிரியை பெயர்த்தெடுத்து ஒரு கையால் தூக்கி பிடித்து கொண்டார். அப்பா, அம்மா, இங்கு வாருங்கள். கோபர்கள் எல்லோரும் இங்கே வாருங்கள். இம்மலையின் பள்ளத்தாக்கில் சுகமாக இருங்கள். என் கையிலிருந்து மலை நலிவு உங்கள் மீது விழுந்துடும் என்று பயப்படாதீர்கள். இங்கே காற்றை பற்றியோ மழையை பற்றியோ பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம். எல்லோரும் அவரவர் பசுக்களோடும் பொருட்களோடும் இங்கே வாருங்கள் என்றார். எல்லோரும் வந்தார்கள். 7 நாட்கள் பகவான் மலையை கையிலே தூக்கி கொண்டிருந்தார். இந்த இடத்தை விட்டு இப்படி எப்படி அசையவில்லை. இதை பார்த்த தேவேந்திரர் கர்வமடைந்து மேகங்களை போகச் சொல்லிவிட்டு அவரிடம் வந்து வணங்கினார். முதியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் கோபுரம் வண்டியில் தங்கள் சாமான்களை ஏற்றுக்கொண்டும் பசுகளை ஓட்டிக்கொண்டும் வெளியே வந்தார். எல்லோரும் வெளியேறும் கிருஷ்ணர் மலையை பழையபடி வைத்தார். எல்லோரும் கிருஷ்ணரை அணைத்து கொண்டு வாழ்த்தினார்கள். நந்தகோபர், யசோதை, ரோகிணி, பலராமன் முதலியோர் அன்பால் மணக்கலைகளால் கிருஷ்ணரை அணைத்து கொண்டு ஆசீர்வாதம் செய்தார்கள். விண்ணிலிருந்தும் வாத்தியங்கள் முழங்கின. புஷ்ப வருஷம் பொழிந்தது. பிறகு அனைவரும் கோகுலத்துக்கு வந்தார்கள். கோபர்களும் இதை பற்றி யோசிக்க பெரும் வியப்பே மிஞ்சியது. அவர்கள் நந்தகோபரிடம் கேட்டார்கள். கிருஷ்ணனுடைய செயல்களை பார்த்தால் மிகவும் ஆச்சரியகரமாக இருக்கிறது. 7 வயதான் ஆகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய மலையை தூக்கினாரே, அது எப்படி? அந்நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தபோது போதையின் உயிரை குடித்தாலே அது எப்படி? 3 மாதத்தில் காலையில் உயிரை தூக்கி வைத்தார். வண்டி தலைகீழாக விழுந்தது, அது எப்படி? 1 வயதில் உட்கார்ந்து தன்னை தூக்கி சென்ற திருவாவர்த்தனை கழுத்தை நெருக்கி கொண்டானே கிருஷ்ணா, அது எப்படி? வெண்ணெய் திருடியதற்காக தாயால் கட்டப்பட்ட உரையில் கட்டப்பட்டவன் 2 மருதமலைக்கு நடுவில் போய் அம்மரங்களை சாய்த்தான், அது எப்படி? கன்று மேய்த்து கொண்டு தன்னை கொல்ல வந்த பகாசுரனை கைகளால் பிடித்து வாயால் கிழித்து கொன்றானே, அது எப்படி?
இப்படி அவன் செய்த செயல்களை ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி இது எப்படி ஒரு 7 வயது குழந்தையாலே முடியுமா என்று கேட்க ஆரம்பித்தார். அதுபோக பலராமனை கொண்டு பிரலம்பனை கொல்லச் செய்தான். கோவர்களையும் பசுக்களையும் காட்டு தீர்ந்து காப்பாற்றின. அது கொடிய காளி சர்ப்பத்தை அடக்கி வெளியேற்றினானே, அது எப்படி? நந்தகோபுரை கிருஷ்ணன் உங்கள் மகன், ஆனால் நான் அவங்க அளவில் அடங்க பாசம் கொண்டிருக்கிறோம். அதுவும் எப்படி என்று 7 வயது பாலன் எங்கே, இவ்வளவு பெரிய மலை எங்கே? இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றார். நந்தகோபர் தம்மை சார்ந்தவருடைய சந்தேகத்தை போக்க எண்ணம் கொண்டார். கர்க்க முனிவர் முன்னால் தனக்கு கூறியவற்றை கூறி வைத்தார். தன் மகன் வேறு யாரும் அல்ல, ஸ்ரீமன் நாராயணரே என்பதை அவர்களுக்கு விளக்கினார். அதையெல்லாம் கேட்ட கோவில் ஆச்சரியம் சந்தோஷம் கொண்டு நந்தகோபுரை பூசித்தார்கள், கிருஷ்ணனையும் பூசித்தார்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு நாம் பார்க்க போகின்ற கதை கோவிந்த நாமம். நாளை பார்ப்போமா? நன்றி.